அமெரிக்காவில் ஒரு கல்லூரியில் விறுவிறுப்பாக கால்பந்தாட்ட பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. ஜான் என்ற வாலிபன் யூ நெக்ஸ்ட் என்ற வாசகம் பொறித்த பனியனை அணிந்திருந்தான். பயிற்சி முடிந்ததும் அனைவரும் ஓய்வெடுக்கச் சென்றனர். நண்பர்கள் ஜானை இரவில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டலுக்கு வரும்படி வற்புறுத்தினர். அங்கு பார்ட்டியில் என்ன நடக்கும் என்று ஜான் நன்கு அறிந்திருந்தான். எனவே அவர்களோடு கலந்து கொள்ள மறுத்துவிட்டான். கோபம் கொண்ட நண்பன் ஒருவன் அவன் பனியனை கோபத்தோடு பார்த்து கொண்டே, எங்களை விட உனக்கு மேலானது எதுவும் உண்டோ என்று கேட்டான். ஜான் அமைதியாக சிரித்து கொண்டே, ஆண்டவரை தவிர எல்லாமே எனக்கு இரண்டாவது தான் என்று கூறினான். அவர்கள் வெட்கி தலைகுனிந்தனர். வாலிபனே, வாலிப சகோதரியே, இன்று கலாச்சார சீரழிவுக்குள் மாட்டிக்கொள்ளாதே. தொழில்நுட்ப வளர்ச்சியினால் தீய செயல்களில் ஈடுபடாதே. பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடு. வாலிப பிள்ளைகளின் மீது எப்போதும் பெற்றோருக்கு கண் இருக்க வேண்டும். இவர்களின் வாழ்க்கைக்காக இறைவனுடன் ஜெபித்தால் மட்டும் போதாது. தன் இஷ்டத்திற்கு விட்டுவிடாமல் அவர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். பிரசங்கி 11:9. வாலிபனே, தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எக்லெசியாஸ்டஸ் 11:9. யங் மேன், God will bring thee unto judgment. One song. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நீரன் நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நீரன் நான் உந்தன் பிள்ளை என்றோ. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நானும் ஆண்டவரே உம்மை முதலாவது வைத்து என் வாழ்க்கையில் வாழ, உம்மை பின்பற்றி வாழ கிருபை புரிய வேண்டும் என்று எகோசுவ மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.